வணக்கம். வருஷத்துக்கு 24% அதாவது மாசம் ரூ. 2 வட்டி தரக்கூடிய ஒரு ஷேரு எக்ஸ்சேஞ்ச் சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு, ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரூ. 100 பக்கமா வந்திருக்கு. ரூ. 110 லாஸ்ட்டு ஹோல்டிங் பிரைஸ் ரூ. 109 இருக்குது. ஸோ பக்கமா ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, ரூ. 176 இருந்த இந்த ஷேர் வந்து சில மார்க்கெட்டில் வந்த இந்த கம்பெனி மேலே வந்த சில பேட் நியூஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகி ரைட் நோ பார்த்தீங்கன்னா ரூ. 109 இருக்குது. இதுக்கு கீழேயும் ஃபால் ஆகலாம் எதிர்பார்க்குறாங்க. 141 பிரேக் பண்ண நிறையா முறை ட்ரை பண்ணிச்சு. 141 பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட் திரும்ப கீழே ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ரூ. 80 ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி 141 அதையும் பிரேக் பண்ணால் 176 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? ஒரு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது. அந்த ஷேரை போய் நம்ம ஏன் வாங்கணும்னா, ஒரு ரீசன் வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் அளவு பார்த்தீங்கன்னா ரூ. 19. இப்போ ரூ. 100 இந்த ஷேர் வாங்குறீங்கன்னா ரூ. 20 ஏறத்தாழ வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டாக வந்துடும். இப்போ மாதம் உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1.5 ரூ. வட்டி வந்துடுது. நிச்சயமாக இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் சொல்யூஷனுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2019-20 காட்டிலும் 22-23 காட்டிலும் 23-24 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான க்ரோத் வந்துருக்குது. ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 2394.89% வந்து இதோடைய க்ரோத் வந்துருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னாவே எல்லா மார்க்கெட்டுமே ஷேரில் வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. அமெரிக்காவோட யூஎஸ் ரேட் கட்டை பொறுத்து வந்து ஷேர் மார்க்கெட் விழுந்துட்டு இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் சொல்யூஷன் சாஃப்ட்வேர் ஃபீல்டுங்கிறனால இந்தியன் ருப்பீஸ் கீழே விழுந்ததுனால நமக்கு வந்து $1 வந்து இந்தியன் ருப்பீஸ் டிப்ரிஷியேட் ஆக நமக்கு அதிக ப்ரைஸ் கிடைக்குங்கிற காரணத்தால் சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் பூமாக வாய்ப்பு இருக்குது. இந்தியன் கரன்சி ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 109 மேபி இன்னும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோனிக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸோ $91 அல்லது $104 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு $104 கீழே பிரேக் ஆகி வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நிறைய தடவை இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திரும்பியும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருது. ஒன்ஸ் நாளைக்கு மண்டே இந்த மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 100-90 இடையில ட்ராவல் பண்ணும். சப்போஸ் 90 உடைச்சிச்சுன்னா 80 வரைக்கும் வரும். ஆனால் அதுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு. ஸோ இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி திரும்ப மார்க்கெட் வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற தொடங்கும். அப்படி மேலே ஏறிச்சுன்னா நெக்ஸ்ட் 2 or 3 monthsக்குள்ளே வந்து இந்த டார்கெட் 141 அல்லது 176 ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு $100 வாங்கி நமக்கு ஒரு $126 கிடைக்குதுன்னா ஒரு $76 $100 நமக்கு ப்ராஃபிட் ஒரு 1 இயரில் கிடைக்குதுன்னா உண்மையாலுமே அது ஒரு பெரிய ரெவன்யூ தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ரெவன்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷேரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஏதோ ஒரு பாக்கெட் மணி செலவு பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டில் எப்படி இருக்கிற மாதிரி தான் எல்லா ஷேர்ஸும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஒரு ஷேர் மேலேயும் வரலாம் கீழேயும் வரலாம். யாரும் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஜாம்பவான்கள் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இந்த ஷேர் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதோடைய மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் அதர்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். 2023 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ரீசெண்ட் டேஸில் அதோடைய பிஸ்னஸும் நல்லா இருக்குது. கன்சிடர் பண்ணுங்கள். ஷேர் நேம் வந்து எக்ஸ்சேஞ்ச் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். என்எஸ்சின்னு இருக்குது, பிஎஸ்சின்னு இருக்குது. நன்றி, வணக்கம்.